நல்ல சத்தான நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நாட்டுக்கோழி அம்மா வந்துட்டு சுடுதண்ணியில் நனைச்சி தோலெல்லாம் அந்த முடியெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டாங்க. அதை வந்துட்டு நாங்கள் வந்து அடுப்பில் வந்து வாட்டுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் வாட்டினோன்னா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அந்த குட்டி குட்டி முடியெல்லாம் வந்துட்டு கருகிடும். ஸோ நான் இப்படி செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மஞ்சளும் உப்பும் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அம்மா வந்துட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவுக்கு நான் கறி எடுத்துக்கிட்டேன். அதோடு நான் கொஞ்சம் லெமன் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். தயிரை ஆட் பண்ணிவிட்டு அது கூட புதினா கொத்தமல்லி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் போடலை. ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா பிசைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 1/2 hour வந்து அப்படியே வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு நெய் ஊற்றிட்டு முந்திரி வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா முந்திரி பொன்னிறமானோனையும் வறுத்து அதை ஓரமாக வச்சுட்டு அதுலேயே வந்துட்டு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து வெங்காயம் வந்து டாப்பிங்ஸ்க்காக வெங்காயம் வறுக்கிறேன். ஸோ நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். மோஸ்ட்லி வந்து அம்மா வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க, மற்ற எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நான் நல்லா பொன்னிறமாக வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வந்துட்டு பொன்னிறமாகணும். அப்போ தான் வந்துட்டு அதோடய டேஸ்ட் வந்து ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்ல கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு சட்டியில் தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் போட்டாச்சு. இங்கிட்டு வேக வச்சு எடுத்து வச்ச சிக்கன் இருக்குது. கொஞ்சம் 2 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நாட்டுக்கோழின்னா ரொம்ப நேரம் அடுப்பில் போட்டு வேகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து 2 விசில் குக்கரில் வச்சுக்கிட்டேன். நல்லா வெங்காயத்தை போட்டு நல்ல வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது பண்ணணும். நம்ம வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு இது பண்ணிட்டோன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லு வந்து அப்படியே இருக்கும், ராவாக இருக்க மாதிரியே இருக்கும் பிரியாணியில். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அந்த ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பச்சை மிளகா, அது கூட வந்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக உப்பு கல்லுப்பு ஆட் பண்ணிக்குவேன். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்குவேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் நான் வந்துட்டு லைட்டாக மூடி போட்டுருவேன். மூடி போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்தோன்னா மூடி போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ அதோட வந்து வேக வச்ச கறியை தண்ணியோடு வந்துட்டு ஊற்றிட்டேன். தண்ணி கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு அளவு தெரியும், அதனால் வந்து ஊற்றிக்கிட்டேன். அதை நல்லா வந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் செய்வேன் பசங்க சாப்பிட்றதுனால. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை நான் ஒரு டப்பாவில் அளந்துப்பேன். ஸோ அந்த டப்பாவில் வந்துட்டு நான் 1.5 டப்பா தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்குவேன். 1/2 hour ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு. ஸோ அதில் வந்துட்டு 1.5 டப்பா தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு தண்ணி கொதிக்கணும். இதை நல்லா முதல்ல பெரட்டி விடணும். அந்த மசாலாவோட நல்லா இந்த சிக்கனு இதில் நல்லா பெரட்டி விட்டால் தான் நல்லா இந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா இறங்கும் அதில் சிக்கனில். ஸோ அப்போ தான் வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு நான் தண்ணி ஊற்றிட்டு லிட்டு போட்டு மூடிட்டேன். ஸோ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நான் அதில் வந்து ரைஸ் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கிட்டேன். லெமன் புழிஞ்சு ஊற்றினோன்னா அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் உடையாமல் இருக்கும். நல்லா வந்து ரைஸ் வந்து வெந்து வருது, தண்ணி கொஞ்சம் வற்றுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தம்மு போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். உப்பு போதுமான இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வந்து உப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி கிளறி விடணும். ஸோ நான் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு பத்தலை போட்டுட்டு நான் அதில் புதினா போட்டுக்கிட்டேன். அப்புறம் டாப்பிங்ஸ்க்காக ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும்
முந்திரியையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாதிரி டாப்பிங்ஸ்க்கு வெங்காயம் வந்து ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கீழே இருந்த நெருப்பு ஃபுல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மேலே மட்டும்தான் தம்மு போடுறேன். கீழே வந்துட்டு ஆல்ரெடி அடுப்பு ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அந்த சூடு போதும், மேலே மட்டுமே தம்மு போதும். தம்மை எடுத்தாச்சு. நல்லா கம்மன்னு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் இது ஒரு 1/2 hour தம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து தம்மை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 minutes ஆச்சு விட்டுட்டு நம்ம உடைக்கும் போது இன்னும் நல்லா ஃப்ளேவர் இருக்கும். நான் வீடியோக்காக உடனே வந்துட்டு உடச்சிட்டேன். அது மாதிரி பண்ணணுன்னா இன்னுமே இந்த ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.